சின்னதாக ஒரு ஸ்டோரி. ஒரு காட்டில் சிங்கமும் ஒரு புலியும் இருந்துச்சான். அந்த காட்டில் வந்து அந்த ஒரு ராஜாங்கிற சேர் யாருக்குங்கிறதுக்காக ஒரு சிங்கமும் ஒரு புலியும் அடிச்சுக்கிச்சான். அதுக்கு சிங்கம் டீம் தனியாக, கரடி, மான், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விலங்குகள் வந்து அதுக்கு ஜோடியாக இருந்துச்சான். அதுக்கு உறுதுணையாக படையில் நின்றுச்சான். புலிக்கு வந்து நரி, இந்த மாதிரி சில விலங்குகள்லாம் வந்து அதுக்கு உறுதுணையாக இருந்துச்சான். ரெண்டும் சேர்ந்து அடிச்சுக்கிச்சான். அதில் ஒரு சீட்டை, அந்த ராஜா சீட்டை இடத்த பிடிச்சிருச்சான். காலப்போக்கில் எப்படி ஆகுதுன்னா, அந்த சிங்கமும் புலியும் நண்பர்கள் மாதிரி பழகிக்கிதான். இவங்க நண்பர்கள் மாதிரி பழகிக்கிட்டா அதை நம்பி அழிச்சுக்கிட்ட மற்ற விலங்குகளோட நிலைமை என்ன ஆகும்? இது வந்து எதிரினா எதிரி தான். அந்த எதிரி அந்த காட்டுக்கு அந்த விலங்கு வந்து காட்டேசிக்காக புலியை வரவேற்றாலோ இல்லை சிங்கத்தை வரவேற்றாலோ அது ஒரு டைம் அக்செப்டபிள். தொடர்ந்து அவங்க ஆர்வத்தழுவி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதை நம்பி இறங்கின மற்ற விலங்குகள் என்ன ஆகுறது? திருப்பி அவங்க அடிச்சுக்குவாங்களா? அப்போ வந்து யாரோ ஒரு சார்பாக மொத்தமாக முடிஞ்சிடும். அந்த காட்டில் எந்த போட்டியும் இல்லாமல் போயிடும். அது மாதிரி தான் ஜனநாயகமாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, கரெக்டான போட்டி இருந்தால் தான், கரெக்டான ஆப்போனண்ட் இருந்தால் தான் அந்த இடம் வந்து நல்லபடியாக செழிப்பாக இருக்கும். அந்த புலியும் சிங்கமும் மறுபடியும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருந்தா அதை நம்பி இறங்கின மற்ற விலங்குகள்லாம் அதோட இது முடிஞ்சு போயிடும். அதனால் எப்பயுமே புலி தான், சிங்கம் தான். அதில் யார் ராஜாங்கிறத அவங்க திறமையை நிரூபித்து தான் அதை வந்து அந்த பொசிஷன் அடையணும். நடப்பு நிகழ்வுகள் அந்த மாதிரி சில விஷயத்துக்கு ஒத்து போகுது. நன்றி, வணக்கம்.